audible, sir. எல்லாம் வல்ல இறைவனின் பொற்பாதங்களை மனம் மொழி மெய்யால் போற்றி பணிகிறேன். இன்றைய தியான வகுப்பிலே கலந்து கொள்ளும் பங்களிப்பாளர்கள், பார்வையாளர் மற்றும் நெறியாளர் தொடர் தொகுப்பாளர்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சென்ற வாரம் நாம நேரம் காலம் அப்படிங்கிற ஒரு தலைப்பிலே சில கருத்துக்களை உங்கள் முன் வைத்தேன். அது நேரங்காலம் அப்படிங்கிறது நார்மல் லைஃபுக்கு நமக்கு பயன்படக்கூடியது மட்டுமல்ல, நேரங்காலத்தை பல நூற்றாண்டுகளாக, பல ஆயிரம் ஆண்டுகளாக மனிதர்கள் அதை பயன்படுத்தி எவ்வாறு முன்னேற்றம் அடைந்தார்கள் அப்படின்னு பார்க்கும்போது தத்துவ ரீதியாகவும் அது நமக்கு பயன்பட்டு இருக்கிறது. அந்த அடிப்படையிலே நாம் தெரிந்து கொள்வது நமக்கு மேல மேல வளர்ச்சியைத்தான் அளிக்கும் அப்படிங்கிற அளவுல தான் தத்துவ அடிப்படையிலே நேரம் காலம்னு ஒரு காலத்துல எப்படி சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, நாம இடையில ஏதோ ஒரு பிரேக் இருந்து திருப்பி அந்த தத்துவங்கள்ல ஞானியர் என்ன சொன்னாரோ அதை நோக்கி பயணிக்கிறோம் அப்படிங்கிறதான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய உண்மை. ஏன்னா அவங்க முன்னாடியே நாம எங்க இனிமே போகணுமோ அந்த இடத்துக்கு அப்பயே போயிட்டாங்க அப்படின்னு தெரிகிறது. ஏன்னா இன்னும் இந்த மாதிரி கருவிகள்லாம் கண்டுபிடிக்காத காலம், அந்த கடிகாரம்னு ஒண்ணு இல்லாத காலத்திலேயே அவங்க அச்சீவ் பண்ணிட்டாங்க. ஏன்னா இந்த பிரபஞ்சத்துல காலம்ங்கிறது என்ன அப்படிங்கிறதையே பல தத்துவ ஞானியர்கள் கூறிவிட்டு சென்று விட்டார்கள். நீங்க ஒவ்வொரு தத்துவத்தை எடுத்தாலும் காலத்தை பத்தி இல்லாம இருக்கிறது. கிரேக்க தத்துவம் மிக மிக பழமையானதுன்னு ஹிஸ்டரி சொல்லுது. அதுல கூட காலத்தை பத்தி அப்போ எப்படி காலங்கள்லாம் அளக்கப்பட்டன அப்படிங்கிறதெல்லாம் தெரியப்படுத்திருக்கிறார்கள். அதுக்கப்புறம் அப்படியே சப்சிக்வெண்டா வரும்போது நம்ம தாய் தகப்பனுக்கு பிறந்திருக்கிறோம். அந்த அடிப்படையிலே நாம் தத்துவத்தை நாம் உடனடியாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா மகாவீரர் என்ன நமக்கு வழங்கி இருக்கிறாரோ அந்த பிலாசபி தான் நமக்கு அடாப்டிவா இருக்கும் அப்படிங்கிற அர்த்தத்துல தான் நான் இந்த மகாவீரர் என்ன சொன்னாரோ அந்த தத்துவத்துக்கு இப்போதைய காலம் அப்படிங்கிற ஒரு கருத்தியல் எப்படி ஒத்து வருகிறது அப்படின்னு உங்கள் முன் வைத்துக் கொண்டிருக்கிறேன். அவ்வளவுதான். அதனால மகாவீரரை நீங்க கடவுளா வணங்குறதுனாலும் வணங்கலாம், ஒரு தத்துவ ஞானியாக வணங்கலாம், காலத்தை கொடுத்த ஒரு விஞ்ஞானியாகவும் நீங்கள் கருதி மரியாதை செலுத்தலாம். அவ்வளவுதான் என்னுடைய நோக்கம். அவரை கடவுள் நிலையிலிருந்து நான் விஞ்ஞானியா கீழே இறக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துலலாம் நான் இதை வழங்கவில்லை அப்படிங்கிறதையும் உங்கள் முன் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சில பேருக்கு அது மாதிரி ஒரு சங்கடங்கள் இருக்கு. என்னிட்ட போன் பண்ணி கூட சொன்னாங்க, நீங்க என்ன அவரை விஞ்ஞானின்னு சொல்லிட்டீங்க. விஞ்ஞானத்திலும் அவர் வல்லவர். அவ்வளவுதான். நீங்க எப்படி வேணா எடுத்துங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் விஞ்ஞானம் படிச்சதுனால அவரை ஒரு பெரிய மாபெரும் விஞ்ஞானி. ஏன்னா இன்னைக்கு சென்ற நூற்றாண்டுல 1812 வந்திருக்கு காலங்களை பத்தி ஒவ்வொருத்தரும் வரிசையா சொல்லிட்டே வராங்க. கிட்டத்தட்ட 17 பேர் விஞ்ஞானிகள் காலத்தை தொட்டு இருக்கிறார்கள். இதுல முக்கியமா நமக்கு தெரியக்கூடிய சில பேர் யாருன்னு கேட்டீங்கன்னா கலீலியோ. அதன் பிறகு நமக்கு நன்றாகவே காலம் அப்படின்னா என்ன, சென்டர் ஆஃப் கிராவிட்டினா என்ன அப்படிங்கிற அளவிலே நமக்கு சொன்னதெல்லாம் ஐசக் நியூட்டன். நீங்க எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும். அதன் பிறகு அப்படின்னு பார்க்கும்போது ஐன்ஸ்டீன் தான் கொஞ்சம் கொஞ்சம் நெருங்கி வந்திருக்கிறாரு மகாவீரர் சொன்ன தத்துவத்திற்கு. மகாவீரர் தத்துவத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும்னா நம்ம முன்னாடி சொன்ன அந்த 2 பேருமே அவங்க விஞ்ஞானிகள் இல்லை என்று நான் சொல்ல வரவில்லை. அது அந்த காலத்துக்கு பொருத்தமா இருந்தது. அது கொஞ்சம் கற்பனை தான், கருவிகள் கண்டுபிடிக்கப்படாத காலம். அதனால அவங்க சம் எக்ஸ்டென்ட் அவ்வளவுதான் அவங்களால போக முடிஞ்சது. இப்போ கிராவிடேஷனல் புல் அப்படிங்கிறதே மாற்றி அமைத்து கொண்டு வருகிறார் ஐன்ஸ்டீனோட தியரி. அவர் 2 தியரி கொடுத்திருக்காரு. ஸ்பெஷல் ஸ்பேஸ் டைம்னு ஒன்று கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் ஜென்ரல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி அப்படின்னு கொடுத்துருக்காரு. ஸ்பெஷல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டின்னு முதல்ல கொடுத்தாரு. இந்த 2 தியரியுமே கொஞ்சம் கொஞ்சமா மகாவீரர் என்ன சொன்னாரோ அதை நோக்கி தான் பயணிக்குது. அதை நம்ம தான் டெவலப் பண்ணணும். ஏன்னா அவருக்கு ஆயுள் இல்லை, இருந்தா கூட அதோடைய நெருங்கி போயிருப்பார். அந்த அடிப்படையில நான் இந்த ரிலேஷன்ஸ் இதுக்கும் அதுக்கு என்ன தொடர்பு அப்படிங்கிறத நான் தெரிவித்துக் கொண்டு வருகிறேன். இது ஏன்னா இந்த காலத்துல இளைஞர்கள் அதை கேட்கிறாங்க. இப்ப நாம தத்துவ ரீதியாக இல்லைன்னாலும் நம்ம அவரை கடவுளா தான் வணங்குறோம். நமக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். இருந்தாலும் இப்ப இருக்கிற குழந்தைங்க, படிக்கிற குழந்தைங்களும் காலம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். காலத்துல அவருடைய குறுகிய கால அளவீட்டிலே அவருடைய ஆயுள் காலத்துக்குள்ள எவ்வளவு மேக்சிமம் அறிவை பெறுகிறார்களோ, அதுவும் உண்மையான அறிவை, மெய்யறிவை, அதான முக்கியம். இப்ப கலீலியோ சொன்ன காலத்துக்கும் அடுத்தது இவர் வந்தாரு ஐசக் நியூட்டன் காலத்துல இருந்த காலத்துக்கும்
இப்போ அதுக்கப்புறம் ஐன்ஸ்டீன் சொல்ற காலத்துக்கும் கொஞ்சம் வித்தியாசம் வந்துருச்சு. அது மாதிரி அது துல்லியமாக காலம் அப்படிங்கிறத முன்னாடியே யாரோ ஒருத்தர் சொல்லிட்டு போயிருக்காருன்னா, நம்மளுடைய அறிவு இன்னும் கொஞ்சம் வளர்ச்சி தானே. அந்த அடிப்படையிலே 2யும் நான் தொடர்பு படுத்தி சொல்லிக் கொண்டிருக்கிறேன். கொஞ்சம் புரியல அப்படின்னு கூட சில பேர் நினைக்கலாம். அதை பத்தி ஒண்ணும் இல்ல. நான் சொல்றது குழந்தைகளுக்கும், இளைஞர்களுக்கும் இனி வருங்காலத்தில் நீங்கள் காலத்தை எப்படி கையாள வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்துல தான். ஏன்னா, நாம இனிமே காலத்த தெரிஞ்சுக்கிட்டு இப்ப நான் 55 வயசு வரைக்கும் ஒரு ஒரு ஏதோ ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டில இருந்துட்டேன் நானு. அப்ப கூட இந்த காலத்த பெருசா நான் தெரிஞ்சுக்கல. ஏதோ தெரியும். ஒரு திட்டமிடுதல், வாழ்க்கை வாழுறது என்ன அப்படிங்கிறது தான் தெரியும். ஏன்னா, என்னுடைய குழந்தைகள் எல்லாருக்குமே திருமணம் ஆனி நான் ஃப்ரீ ஆகும்போது 55 வயசு எனக்கு. அதுக்கப்புறம் ஒரு 5 வருஷம் சர்வீஸ் கூட இருந்தது. என்னால இந்த பிலாசபிய நல்லா படிக்க முடியல. படிச்சேன். நான் இயற்பியல் மாணவன் தான். இயற்பியலும், கணிதமும் எடுத்து படிச்சவன் தான். அதுக்கு பிறகு கொஞ்சம் டெவலப்மெண்ட். ஏன்னா பசங்க நூல்களையும் படிப்பேன். என்னுடைய நண்பர்கள் அந்த எம்எஸ்சி படிச்சுட்டு பிஹெச்டி வாங்கினவங்கலாம் இருக்கிறாங்க. அவங்களாம் பாபா அட்டாமிக் சென்டர்ல இருந்தார். அப்புறம் நாசா கூட போயிட்டாரு. இப்போ ரிட்டையர் ஆயிட்டாருன்னு வச்சுங்களேன். அவர்கிட்ட நான் எப்போ பார்த்தாலும் பேசுவேன். என்னோட பிசிக்ஸை நான் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அது ஒரு என்கிட்ட நல்ல பழக்கமா கெட்ட பழக்கமா எனக்கு தெரியாது. அவங்கள்ட்ட நாம பேசும்போது தான் சரி இந்த அளவுக்கு வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா, அதன் பிறகுதான் மகாவீரின் தத்துவத்தையே நான் படிச்சேன் 56 வயசுக்கு மேல. இந்த காலம் சம்பந்தப்பட்ட ஏன்னா 6 சொல்றாரு, நம்ம மெய்ப்பொருள் சொல்றாரு. அது என்னன்னு தெரியணுமே நமக்கு அப்படின்னு பார்க்கும்போது உயிர் உயிரற்றது தன்மம் அதன்மம் காலம் ஆகாயம் காலம் அப்படின்னு கொண்டாந்து முடிச்சாரு. என்னடா காலத்தை கொண்டு போய் கடைசியில வச்சிருக்காரு. இந்த காலத்துக்கும் அந்த 5க்கு என்ன தொடர்பு இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இப்ப ஐன்ஸ்டீன் லேட்டஸ்டா சொன்ன அந்த கடைசியா சொன்ன ஜெனரல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி வந்து அதுல ஒரு 20% தான் ரீச் ஆயிருக்குன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இது என்னுடைய கூற்றுல என்னுடைய நண்பன் நான் சொன்னேன்ல அந்த வாசுதேவன் ஒரு பிஹெச்டி இயற்பியல் அவர் சொல்றாரு. அவங்க ஞானியரும் சொல்லியிருக்கிறாங்க, இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. அவரும் சொல்றாரு இந்த அளவுக்கு எப்படி அவங்க எல்லாம் யோசிச்சாங்க. நாங்க காலத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு அவ்வளவு இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சிருக்கோம், பைனாகுலர் வச்சிருக்கோம், பிரிசம் பைனாகுலர் இருக்கு. இந்த மாதிரி எங்கேயோ போயிட்டே இருக்கிறோம். மைக்ரோஸ்கோபிக் லெவல்லாம் நம்ம நுண்ணுயிரை பார்க்கறது மாதிரி தொலை தூரத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களெல்லாம் நாங்க பார்க்கிறோம். ஒரு கிரகணம்னா எப்படி இருக்கு, அந்த நேரத்தில் லைட் எல்லாம் எப்படி வருது, எப்படி பெண்ட் ஆகி போகுது, இதெல்லாம் நாங்க பார்த்து கொண்டு இருக்கிறோம் அப்சர்வேட்டரியில. ஆனா அதெல்லாம் எப்படி முன்னாடியே ஒருத்தர் சொன்னாரு அப்படின்னு ஆச்சரியப்படுறாரு அவரு. அதன் பிறகுதான் நானே இதை கொஞ்சம் தெரிஞ்சுக்குவோமே அப்படிங்கிற ஒரு காலகட்டத்துக்கு வரும்போது அவரை நான் வந்து ஒரு உயர்ந்த ஒரு நாசா விஞ்ஞானியை விட உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு ஞானி அப்படிங்கிறத அந்த விஞ்ஞானத்தை தெரிந்து கொண்ட ஒரு மகான் அப்படிங்கிற அடிப்படையில தான் உங்கள் முன் வைக்கிறேன். அவர் கடவுள் இல்லை, அவர் நமக்கு தேவையில்லை, அவர் அப்படியே நம்ம வச்சிடலாம் வீட்டில் அப்படின்னு என்னுடைய நோக்கம் அல்ல. சில பேர் அந்த மாதிரி ஒரு உயரிய ஸ்தானத்தில் அவர் வச்சிருக்கலாம். ஆனா அவர் என்ன சொன்னாரோ அதை நம்ம பயன்படுத்தணும்ல வாழ்க்கையில. அப்பதான் முக்திக்கு போலான்னு அவர் சொல்லியிருக்காரு. அப்ப இந்த காலம்ங்கிறது நமக்கு எப்படி பயன்படும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் மகாவீரரை பற்றி அவர் சொன்ன இந்த காலத்தை பற்றி 2க்கும் தொடர்பு படுத்தி உங்களுக்கு சொல்லுகிறேன். நான் வந்து எஜுகேஷன் அப்படிங்கிற ஏரியாக்குள்ள நான் ரொம்ப படிக்கல. ஒரு ட்ரைனிங் சென்டர்ல கொஞ்ச நாள் இருந்துட்டுங்க. அப்ப எஜுகேஷன்னா எப்படி அப்படின்னு எனக்கு ஒரு ட்ரைனிங் கொடுத்தாங்க. அவ்வளவுதான். நான் பிஎடோ எம்எடோ படிச்சுட்டு வராதனால எனக்கு தெரிஞ்ச அளவுல உங்களுக்கு கம்பேரேட்டிவா சொல்லிட்டு வரேன். அவ்வளவுதான். என்னுடைய நோக்கம் குழந்தைகள், இளைஞர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். மகாவீரரா கடவுள் நிலையிலிருந்து இறக்க வேண்டும் அப்படிங்கிற நோக்கம் இல்லை அப்படிங்கிறத உங்கள் முன் தெளிவாக தெரியப்படுத்துகிறேன். உங்களுக்கு சப்போஸ் இதுலயே டவுட் இருந்தா கூட கேளுங்கன்னா ஒரு 2-3 பேர் கேட்டாங்க. நான் இல்லை அப்படின்னு நான் சொல்ல முடியாது. அது இன்னும் இளைஞர்கள் தான். பெரியவர்கள் 2 பேர் ஃபோன் பண்ணி நீ என்ன கடவுளை போய் நீ விஞ்ஞானி சொல்லிட்டியா இதுதான் சொன்னாங்க அவங்க. ஏன்னா அவங்கள வந்து நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க இன்னும் உயர்ந்த நிலையை கொடுக்குறாங்க. இந்த இந்த இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய பிரபஞ்சத்தில் இருக்கிற அத்தனை படைக்கப்பட்ட பொருள்களும் என்ன அப்படின்னு கூறிய அந்த மகானை அவங்க படைப்பு கடலாவே நினைக்கிறாங்க. ஒன்றும் தப்பு இல்லை அதனால. ஏன்னா இயற்கையை முற்றும் உணர்ந்தவர். அவர் கடவுளாவே நினைக்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா பிரபஞ்சத்தையே அளந்துட்டார் அவரு. இன்னும் சொல்ல போனா அவர் ஒரு விஸ்வரூபின்னு தான் சொல்லணும். இந்த சமுத்காதம் எடுக்கிறாங்கனாலே அவங்க எல்லாம் விஸ்வரூபி தான். ஏன்னா உலகத்துல அத்தனை இடத்துக்கும் அவர் டச் பண்ணிட்டு வந்துடுவார். தன்னுடைய அறிவு பகுதியை இந்த லோக சுரூபத்தில் இருக்கக்கூடிய 14 கயிறுக்கும் சென்று திரும்பியவர். அப்ப அவருடைய அறிவு அத்தனை இடத்துலையும் இருக்கு. அதனாலதான் அவர் கேவல ஞானி, வேற ஒன்றும் கிடையாது. அப்ப கேவல ஞானிங்கிறது உன்னதமான ஒரு விஞ்ஞானி தான். அவர் உண்மையான விஞ்ஞானி தான். இப்ப எல்லாமே ஏதோ சொல்லி கொண்டிருக்கிறார்கள் விஞ்ஞானின்னு. அதுக்கப்புறம் அடுத்த ஆள் வரும்போது அது பொய்ன்னு ப்ரூவ் பண்ணிடுறாங்க. இப்ப நியூட்டன் சொன்னது வந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டி அப்படிங்கிறதையே அடுத்தது வந்த ஐன்ஸ்டீன் கொஞ்சம் அதுல இருந்து டிவைட் ஆயிட்டாரு. இப்ப அதை கூட நம்ம கொஞ்சம் கொஞ்சமா சொல்லலாம். நீங்க எப்படி எடுத்துப்பீங்கன்னு தெரியல. ஏன்னா மகாவீரர் சொன்ன கருத்துக்கள் இந்த இந்த ஆங்கிள் எப்படி எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய நோக்கம். அந்த அடிப்படையில் முடிந்த வரை நான் உங்களுக்கு தெரிவிக்க
உங்கள் அறிவுக்கு எட்டும் வரை என்னால் என்ன தெரிவிக்க முடியுமோ அதை வழங்குகிறேன் என்று சொல்லிவிட்டு என்னுடைய இன்றைய உரையை துவக்குகிறேன். இப்போ ஒரு பின்னூட்டம் அப்படின்னு சொன்னால் நமக்கு நேரம் காலம் அப்படின்னு பார்த்தோம். சிசிஎம் ஆட்டத்திலேருந்து எப்படி வருது இப்படிலாம் நம்ம முன்னாடி போன வாரம் பார்த்தோம். இதெல்லாம் குழந்தைங்கள்லாம் கூட சில பேர் இந்த மாதிரிலாம் இருக்குதா அப்படின்னு சொல்லி கூட என்கிட்ட கேட்டாங்க. அதெல்லாம் நியர்பையில் இருக்கக்கூடியவங்க, ரொம்ப தொலைவிலேருந்து ஃபோனில் பேசுனாங்கன்னு சொல்ல முடியாது. அவங்க என்னகிட்ட கேட்டாங்க. எல்லாருக்குமே நேரம் என்றால் என்னன்னு கண்டிப்பாக தெரியுங்க. நம்மால நேரம் இல்லாமல் வாழவே முடியாது. இது அடிப்படை. 60 செகண்டு, ஒரு நிமிஷம், 60 மினிட்டு, ஒரு அவர், அதுக்கப்புறம் 24 ஹவர்ஸ் அப்படிங்கிறது ஒரு நாள் அப்படின்னு சொல்லி நாம் வரையறுத்து வைத்திருக்கிறோம். இது தொன்று தொட்டு பல காலமாக இருந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு வழக்கத்தில் வந்த ஒரு கடிகாரம், ஒரு கிளாக் அப்படின்னு நம்ம சொல்லலாம். முற்காலத்தில் பகல் இரவு மாற்றத்தை வைத்து இதை கணக்கு பண்ணாங்க. அப்புறம் பருவகால மாற்றத்துக்கு வைத்து, சீசன்களை வைத்து வருடத்திற்கு கணக்கு பண்ணாங்க. இப்படிதான் தொடர்ச்சியாக போய்கொண்டிருக்கிறது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இப்ப முதல்லலாம் நீங்க பாத்தீங்கன்னா கணக்கு துல்லியமா இருக்கணும்னா தரையில ஒரு கோலை தான் வச்சு நிறுத்தி அதுல நிழலை வைத்து கணக்கு பண்ணாங்க அப்படின்னு கூட நாம படித்திருக்கிறோம். இந்த மாதிரி ஒரு கோல் இருக்கும். அந்த கோல்ல எப்படி அது இருக்கிறது, அதை சுத்தி நிழல் எப்படி வருது, அதை சுத்தி இந்த 12க்கு கிளிஞ்சலை வச்சிருக்கான். அவனுக்கு தெரிஞ்ச கடிகாரம். அந்த வெயில் எப்படி போகுது, அந்த நிழல் எப்படி போகுதோ, ஓஹோ மணி இப்ப இதுல காட்டுறபடி பார்த்தா 2 மணி. இப்படிதான் கணக்கிட்டு இருக்கான் ஆரம்பத்துல. இதெல்லாம் கல்வெட்டுல இருக்கு, பழைய நூல்கள்ல இருக்கு, துணிகள்ல எல்லாம் எழுதி வச்சிருக்காங்க. இந்த படமே கிரேக்கத்துல போட்டு வச்சிருக்காங்க. அதுல இருந்து எப்படின்னு டெவலப் பண்ணி இவங்க கொடுத்ததுதான். மகாவீரர் காலத்துல இந்த மாதிரி ஆரம்பத்துல இருந்துதான் அவர் நமக்கு நிச்சய காலத்தையோ விவகார காலத்தையோ நமக்கு வழங்கியிருக்க வேண்டும். அந்த அளவுக்கு டாப் கிளாஸ் காலத்தை பத்தி சொன்ன ஒரு பெரிய விஞ்ஞானி தான் அவருன்னு சொல்லணும். ஏன்னா நாம இன்னும் அவரை எட்டியே பிடிக்கல. அதுக்கப்புறம் நம்ம பிறந்திருக்கோம். அதுக்கப்புறம் இத்தனை விஞ்ஞானிகள் பிறந்திருக்காங்க. ஏன் அதோட அவருடைய இதிலே காலத்திலேருந்து டெவலப் ஆகல அப்படிங்கிறதுக்கு சரியான காரணங்கள் ஹிஸ்டரி நமக்கு கொடுக்கல. இருந்தாலும் நாம அவரை எட்டி பிடிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல தான் இது போன்ற உரைகளை உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறேன். அதன் பிறகு இந்த மாதிரி இருந்த அந்த கால அளவீடு கொஞ்சம் அப்புறம் அப்படியே மாறி மாறி பல வகையிலையும் நமக்கு கடியாரங்களாக வர தொடங்கியது அப்படின்னு சொல்லணும். மடல் கடியாரத்திலேருந்து அணு கடியாரம் வரைக்கும் நம்ம வந்தாச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இப்ப நம்ம சென்ற வாரம் கூட பார்த்தோம், இவ்வளவு கடியாரங்கள் கொஞ்சம் கொஞ்சமா வந்திருக்கு அப்படின்னு சொன்னாக்கா, அதுக்கு இதுக்கெல்லாம் அடிப்படையாக துடிப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த சீசியம் அணு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த சீசியம் அணுவுல எப்படி அந்த கடிகார துடிப்பு இருந்தது அப்படிங்கிறத நாம சென்ற வாரம் தான் பார்த்தோம். அந்த சீசியம் 133 அணுல இருந்து தான் துடிப்பு வைத்து நாம பார்த்தோம். இந்த துல்லியமாக நாம வரையறுத்து விட்டோம் அப்படின்னு நம்ம சொல்லி கொண்டு இருக்கிறோம், அவ்வளவுதான். ஏன்னா இது ஒரு அப்சல்யூட் டைம்னு சொல்லுவாங்க. இது அப்சல்யூட் சொன்னா இது தனியா ஏதோ ஒரு பொருளுக்கான ஒரு காலம். அந்த பொருளுக்கு தான் அது மிக மிக சரியா இருக்கும். இப்ப நம்ம வேற பொருளை இயங்குகிறது, உலகத்தில் உள்ள இயக்கத்தை அளக்கிறது தானே கடிகாரம் அப்படிங்கிறது, காலம்ங்கிறது. அப்ப அதுக்கு தொடர்பு படுத்தி தான் பார்க்க வேண்டியது இருக்கு. இந்த நிச்சய காலமாக இருக்கக்கூடிய அந்த அணுவினுடைய அந்த கால அளவை நம்ம வேற ஒன்றினுடைய சார்பு படுத்தி தெரிந்து கொண்டு வருகிறோம். அப்படிதான் ரிலேஷன் வருது நமக்கு நம்மளுடைய காலம் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த சிசிஎம் ஆட்டம் சொல்லிக்கிட்டே இருக்கு, நான் துடித்துக்கிட்டு இருக்கேன், நீ அந்த நேரத்துல என்ன மாதிரி துடிப்புல இருக்க. இப்படிதான் எல்லா விஷயமும் நான் அளந்துகிட்டு இருப்போம். நம்ம கார்ல போனா கூட சிசிஎம் ஆட்டம் தான் நமக்கு சொல்லுது நீ என்ன வேகமா போயிட்டு இருக்க அப்படின்னு. ஆனா கார்லயுமே ஒரு துடிப்பு இருக்கு, நம்ம கிட்டையுமே ஒரு துடிப்பு இருக்கு. இந்த துடிப்பை நாம் இன்னும் சரியாக அளக்கவில்லை. நம்மள்டே இருக்கிற துடிப்பு தான் நமக்கு மிக சரியான காலத்தை சொல்லி கொண்டிருக்கும். அந்த கடிகாரம் இயற்கையோட இணைந்து இருக்க வேண்டும். அப்ப நாம அப்சல்யூட் காலத்துல இருப்போம். இதுதான் மகாவீரர் சொல்றார். ஏன்னு சொன்னா நம்ம உடம்புலயே இருக்கக்கூடிய ஒரு ஆட்டத்தை, அதனுடைய துடிப்பை, அந்த பரமாணுவின் துடிப்பை அவர் கண்டுபிடிச்சு சொல்றாரு. அதனால நாம இயற்கையோடு என்ன துடிப்பு இந்த இயற்கையில எப்படிலாம் வருதோ அது, ஏன்னா அத்தனையும் பரமாணு கூட்டம் தான். அப்ப அதனுடைய துடிப்பை நாம கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்மளும் அதுவும் மெர்ஜ் ஆயிடும். அப்சல்யூட் டைம்னு ஒண்ணு தேவையே இல்லை. இப்ப அப்சல்யூட் டைம்னா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரியுதா அப்படிங்கிறதுக்காக நான் இதை சொன்னேன். அவரு வினாடியை சமயம் அப்படின்னு மிக துல்லியமாக, ஏன்னா நம்ம உடம்புக்குள்ள சமயம் தானே கிளாக் ஓடிட்டு இருக்கு. நீ ஏன் சிசிஎம் அந்த ஆட்டத்துக்கு போய் 133க்கு போய் பாக்குற அப்படிங்கறத அவர் சொல்லக்கூடிய கருத்து வேற ஒண்ணும் கிடையாது. இப்ப இதை முன்னாடியே சொல்லிட்டாரு அவரு. சிசிஎம் ஆட்டம் 133 கண்டுபிடிச்சது ரொம்ப லேட்டஸ்ட். அதற்கு முன்னாடியே அவர் சொல்லிட்டார் அந்த அப்சல்யூட் டைமே நம்மளை பொறுத்த வரைக்கும் தேவையில்லை அப்படின்னு மகாவீரர் 2600 ஆண்டுகளுக்கு முன்னே சொல்லிவிட்டார் என்றுதான் சொல்றேன். ஏன்னா there is no relative time.
அந்த காலத்துல அவரை பொறுத்த வரைக்கும் நோ ரிலேட்டிவ் டைம். இப்ப நம்ம ரிலேட்டிவ் டைம்ல தான் எல்லாமே இயங்கி கொண்டு இருக்கிறோம். நம்ம எப்படி பிறக்கிறோம், நம்ம எப்படி சாவறோங்கிறது சிசிஎம் ஆட்டத்தை வச்சு கணிச்சு நம்மளுடைய ஆயுள் காலத்தை சொல்றோம். அதே ஆயுள் காலம் நம்மள்ட்ட ஓடுற பயோ கிளாக்கை வச்சு கண்டுபிடிச்சா மிக துல்லியமாக இருக்கும். இதுதான் நாம தெரிந்து கொள்ள வேண்டிய உண்மை. மகாவீரர் சொல்றது நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற ஆட்டத்தோட துடிப்பை, இதுதான் முக்கியமானது. நம்மளே அப்சல்யூட் டைமாக மாறி விடுவோம். இதுதான் அவர் சொல்றார். வெளியில இருக்கிற உன்னை பார்த்து நீ ரிலேட்டிவ் டைம்ல இருக்காத, நீ உன்னுக்குள்ளே ஓடக்கூடிய அந்த கால அளவீட்டை தெரிந்து கொள். அதுதான் நிச்சய காலம் ஒண்ணுகிட்டே இருக்கு. நீ என்ன செய்யற, வியவகார காலம், வெளியில இருக்கக்கூடிய ஒரு காலத்தை வைத்து உன்னை அளவிடுகிறாய். அந்த வியவகார காலத்தை விட்டு நீ நிச்சய காலத்துக்கு வா அப்படின்னு சொல்றார். அப்படி வந்துட்டாலே நம்மளுடைய பார்வை மாறிவிடும், நம்மளுடைய பர்செப்ஷன் மாறும், நாம மற்றவங்களை அணுகிற முறை மாறும், நம்மளுடைய ஆகாரம் மாறும். அப்படி மாறும்போது நான் எப்படி வாழ்கிறேன் அப்படிங்கிற விரத நியமங்களை தான் நமக்கு அளித்திருக்கிறார். காலத்தை வைத்து நாம மகாவீரர் என்ன சொன்னார்னு பார்த்தா உன்னதமான ஒரு அருமையான ஒரு போதனையை தான் நமக்கு அளித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லணும். இதை விட ஒரு கம்பேரிட்டிவா நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம அவரை கம்பேர் பண்ணோம்னா இன்னைக்கு இருக்கிற இயற்பியல் எங்கேயோ பின்னாடி இருக்குன்னு தான் சொல்லணும். இயற்பியலே அவர் வந்துட்டு அப்படி அடுத்தது மெடிசனுக்கு போனீங்கன்னா அங்கேயும் டாப் லெவல்ல இருக்காரு. இப்படி ஒன்னொன்னுலையும் சகலகலா விஞ்ஞானியாக இருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும். ஏதோ ஒரு சப்ஜெக்ட்ல மட்டும் அவர் விஞ்ஞானி இல்லை, எல்லாத்துலயும் தரவா, அதாவது இயற்கை அப்படின்னு நம்ம சொல்றோம்ல இந்த பிரபஞ்சத்துல, அத்தனையுமே அடிப்படை கூறு எங்க இருக்கிறது, அந்த கூரை ஆராய்ச்சி செய்து நமக்கு வழங்கி இருக்கிறார். ஆமா, நம்ம புரிஞ்சுக்கல. அதை புரிஞ்சுக்கிற அளவுக்கு இன்னும் சயின்ஸே வரல. கொஞ்சம் கொஞ்சமா தான் நம்ம போக வேண்டியதா இருக்கு. அதை புரிந்து கொள்ள நாம் முயற்சி செய்ய வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இந்த சின்ன ஒரு சிந்தனையை உங்கள் முன் நான் வளர்ந்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு தான் சொல்றோம். இப்ப நாம ஒரு சினிமாவுக்கு போகணும்னா கூட என்ன செய்யறோம், நம்ம ஒரு சினிமாவுக்கு போகணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா நாம ஃப்ரெண்டு கிட்ட சொல்லுவோம், இந்த மாதிரி நான் சினிமாவுக்கு போறேன்ப்பா அப்படின்னு நம்ம சொல்லணும்னா, நான் சினிமாவுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டா நீ வந்துரு அப்படின்னா எப்படி நம்ம போக முடியும்? சினிமாவுக்கு நாம போறோம் அப்படின்னு சொன்னா அவங்ககிட்ட நான் எந்த தியேட்டர்ல எந்த நேரத்துல எந்த ஷோக்கு போறேன் நம்ம சொல்லிதானே ஆகணும். அப்ப டைம்ங்கிறது என்ன ஒரு பரிமாணம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். நம்ம 6 மணிக்கு அப்படின்னு சொன்னா நாம இருக்கிற இடத்துல இருந்து அந்த டிஸ்டன்ஸை நம்ம அளக்கணும். அந்த நேரத்துக்குள்ள நம்ம போக முடியுமா? அப்ப நம்ம 4:30 கிளம்பணுமா, 5:30 கிளம்பணுமா, 6:15 கிளம்புனா போதுமா? அப்ப டைம்ங்கிறது ஒரு பரிமாணத்தை நமக்கு வழங்குகிறது, அந்த டிஸ்டன்ஸை நமக்கு வழங்குது. அதனாலதான் ஒரு கடிகாரத்தை வச்சு நாம அதை கணக்கெடுக்கிறோம். அந்த கடிகாரத்துல துல்லியமான கடிகாரத்தை நாம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். அதான் சிசிஎம் ஆட்டம் 133, வேற ஒன்றும் கிடையாது. ஆக இது டைம்ங்கிறது ஒரு பரிமாணம் அப்படிங்கிறது தான் அடிப்படை உண்மை. இப்ப அந்த பரிமாணத்தை வைத்து நாம எல்லாத்தையுமே நம்ம சொல்ல முடியுமான்னு சொன்னா கொஞ்சம் கஷ்டம். அதனாலதான் யூனிட் ஒன்று வச்சுக்கிறோம், நொடி, நிமிடம், ஹவர் அப்படின்னு சொல்லி நாம வைத்துக்கொண்டு அதை நாம் அளக்கிறோம். இந்த பரிமாணம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா இடைவெளி தான். ஒரு துடிப்புக்கும் அடுத்த துடிப்புக்கும் இடையில இருக்கக்கூடிய இடைவெளி, அப்ப அதுவுமே ஒரு பரிமாணம் தான். அந்த பரிமாணம் தான் நாம் ஒரு யூனிட்டா வச்சுக்கிட்டு நம்ம அளக்கிறோம். அந்த சிசிஎம் எந்த தூரத்துக்கு கடந்து போயிருக்கோம் அப்படின்னு அது ஒரு இடத்துல தான் உட்கார்ந்துருக்கு. ஆனா நாம கடக்கிறத அதை வச்சுக்கிட்டு நம்ம எவ்வளவு தூரம் போறோம் அப்படின்னு சொல்றோம். இதுதான் அடிப்படை. இதை குழந்தைங்க இல்லை இளைஞர்களோ தெரிந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். இப்படி தெரிஞ்சாதான் நம்ம காலம்னா என்னன்னே நம்ம அடுத்த கட்ட காலத்துக்கு போகலாம். சார், ஹலோ ஹலோ, கேக்குங்களா? சொல்லுங்க ஜி, கேக்குதுங்க சார். ஓகே ஓகே. இல்ல டிஸ்டர்பன்ஸா இருக்கா? மைக்கில் நான் மாத்திட்டுமா? இல்லைங்க சார், கேக்குதுங்க சார், கிளியரா இருக்குதுங்க சார். நல்லா இருக்கு. ஹலோ, கேக்குதுங்க சார், கண்டினியூ பண்ணுங்க சார். ஓகே ஓகே. எல்லா பொருள்களிலும் நேரம் அல்லது எல்லாத்திலுமே நிற்காமல் ஓடிக்கொண்டிருக்கிறது. நாம் தான் நொடி, நாம் தான் நிமிடம், நாம் தான் காலண்டர் அப்படிங்கிற லெவலுக்கு நாம வந்துட்டா மிக மிக சரியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் சொல்ல வரக்கூடிய ஒரு கருத்து. நம்ம எப்போ பிறந்தோம் அப்படின்னு கேட்டா 1990 பிறந்தேன் அப்படின்னு ஒரு பையன், ஒரு குழந்தைய, ஒரு இளைஞனை கேட்டீங்கன்னா அதான் சொல்லுவான். எப்போ பிறந்தப்பா அப்படின்னா 1990. இந்த இதெல்லாம் நம்ம கேலண்டரை வச்சு வகுத்து வைத்திருக்கிறோம். ஆனா அதுக்கு பதிலாக இது டைமென்ஷன் தானே, ஒரு டிஸ்டன்ஸ் தானே அப்படின்னு சொன்னா 2500 பில்லியன் கிலோமீட்டருக்கு பின்னால் பிறந்தேன் அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. ஆனா டைமென்ஷனா இருந்தா கூட நம்ம அந்த டைமென்ஷனை நொடி நிமிடம்
கேலண்டரா வச்சிருக்கிறதுனால சொல்றதுக்கு ஈஸியா இருக்கு. ஆனா அது டைமென்ஷன் தான். நான் 2500 பில்லியன் கிலோமீட்டருக்கு பின்னால் பிறந்தேன். இது யார் உட்காந்து வகுத்துக்கிட்டு இருப்பான் 1990 கண்டுபிடிக்கிறதுக்கு? அதுக்காகத்தான் நமக்கு கடிகாரம், அதுல நொடி, இதெல்லாமே நமக்கு நிமிடம், மணி இதெல்லாம் வழங்கி இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் அடிப்படை. ஒரு கடிகாரத்துக்கு யூனிட் அப்படின்னு கொடுத்திருந்தா அது எல்லாமே டிராவல் தான். ஒண்ணு இருந்த இடத்துலயே டிராவல், இல்லைன்னா நகர்ந்து கொண்டே இருக்கிற டிராவல், ரெண்டும் தான். அது மொத்தத்துல துடிப்பு தான். ஒவ்வொரு துடிப்பாக முன்னேறி கொண்டிருந்தால் அது டிஸ்டன்ஸ், துடிப்பாக அங்கே இருந்தாலும் அதுவும் டைமென்ஷன் தான். இதுதான் நாம தெரிந்து கொள்ள வேண்டியது. அப்ப ஒவ்வொரு பொருளும் ஒன்று துடித்து கொண்டு இருக்கிறது, இல்லாவிட்டால் நகர்ந்து கொண்டு இருக்கிறது. இதற்கான அடிப்படை அப்ப காலம்னு ஒண்ணு இருக்கா இல்லையா அப்படிங்கிற கொஸ்டின் அது விஞ்ஞான காலத்திலேயே இருந்திருக்கு, மெய்ஞான காலத்திலயுமே இருந்திருக்கு. சில விஞ்ஞானிகள் இல்லை என்று கூட மறுக்கிறார்கள். ஏன்னா நம்ம ஒரு ரிலேட்டிவா வச்சுக்கிட்டு பண்ணிட்டு இருக்கோம்பா, அது மாதிரி ஒரு விஷயமே இந்த பிரபஞ்சத்திலேயே கிடையாது அப்படிங்கறதான் அவங்க சொல்றாங்க. ஏன்னா ரொம்ப நுணுக்கமாக நீங்க போனீங்கன்னா இந்த காலமே இல்லாம போயிடும். எல்லாமே நமக்கு இருக்கக்கூடிய பிரபஞ்ச பொருள்கள் தானே. பொருள்களுடைய இயக்கத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம காலம் அவுட்டு, அங்க ஒண்ணுமே கிடையாது. இதேதான் மெய்ஞானியர் சில பேர் அவர்களுடைய கூற்றிலும் சொல்லுகிறார்கள், மொத்தம் 5 விஷயம்தான், காலம்னு ஒண்ணு கிடையாது அப்படின்னு. ஆனா மகாவீரர் ஏன் காலத்தை விடாம பிடிச்சு வச்சுக்கிட்டாருன்னா சுத்தமா புரியாது எல்லாருக்கும். காலம்ங்கிறது ஒண்ணு இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா நமக்கு ஒண்ணுமே கண்டுபிடிக்க முடியாது உலகத்துல. அதனால அவரு காலம் அவசியம் அப்படின்னு 6வதாக அதற்கு இடத்தை அளித்திருக்கிறார். அதனாலதான் அதுக்கு உடம்பே கிடையாதுன்ட்டார். அது அஸ்திகாயத்துல வரல, அஸ்திகாயத்தை விட்டு ஒரு இமேஜினரி அப்படின்னு சொல்லாம சொல்லியிருக்கார் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். சில விஷயங்கள்லாம் ரகசியத்தை வெளியப்படுத்தினா உண்மை தெரியாம போயிடும். ஏன்னா அதை ரகசியமா இல்லாம அவர் சொல்லிட்டு போயிருந்தாருன்னு வச்சுக்கோங்க, மற்ற 5மே நம்ம தெரிஞ்சுக்க மாட்டோம். அதனாலதான் அதை ரகசியமா எல்லா விஷயமே ஒரு ஒரு குற்றம் செய்தா கூட நீ ரகசியமாக வைத்திரு அப்படின்னு தான் அவர் நமக்கு போதனையை சொல்லியிருக்கார். ஒரு திருடுறான் ஒரு தாண்டின்னு சொன்னா எப்படி திருடுறான்னு சொல்லாத, அவர் சொல்றதே. அவருடைய போதனைகளே முக்கியமான ஒரு கருத்து இதுதான். நீ என்ன ஃப்ராட் வேணா பண்ணு, தயவு செய்து அடுத்தவனுக்கு சொல்லி கொடுக்காதரா அப்படின்னு தான் சொல்றாரு அவரு. அது போல இந்த விஷயமும் அதுல உள்ள நுணுக்கமான ரகசியத்தை நமக்கு தெரியப்படுத்தல அப்படின்னு தான் நாம எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆக ரிலேஷன்ல தான் நம்ம காலத்தை நிர்ணயிக்கிறோம் அப்படின்னு தான் நாம தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ ஒவ்வொருத்தர் உடம்புலையும் ஒரு அப்சல்யூட் டைம் இருக்கிறது. பட் நாம அதை ரெஃபரன்ஸ் வெளியிலேருந்து ரிலேட்டிவா எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். நிச்சய காலம் நாம என்றைக்கு போகிறோமோ அது வரைக்கும் நாம வியவகார காலத்தில் தான் இருப்போம் அப்படின்னு தான் அர்த்தம். இது இல்லாம இன்னொரு விஷயமும் நமக்குள்ள வரும். இப்ப நாம இந்தியாவில இருக்கிறோம், வெளிநாட்டுக்கு போறோம் அப்படின்னு சொன்னா அங்க என்ன வேற டைமா இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா இப்ப எங்க வீட்டுல இருக்கிறவங்களே வெளிநாட்டுல இருந்தாங்க. இப்ப உங்க வீட்டுல இருக்கிறவங்க சில பேர் வெளிநாட்டுல இருப்பாங்க. வெளிநாட்டு டிவி கூட இப்ப இங்க ஓடிட்டு இருக்கோம். அதுல இருக்கிற கடிகாரம் பாத்தீங்கன்னா நம்ம வீட்டு கடிகாரத்துக்கும் அதுக்கும் வித்தியாசம் இருக்கும். இப்ப நீங்க துபாய் எடுத்துக்கிட்டீங்கன்னா 1.5 மணி நேரம் பின்னாடி இருக்கும் அது. இப்ப நாம 1.5 மணி நேரம் முன்னாடி இருப்போம். இந்த மாதிரி தான் நமக்கு ரெண்டுக்கும் ரிலேஷன் இருக்கும். அப்ப அது வேறையா அப்படின்னு சொன்னா அது எல்லா இடத்துலயும் நொடிங்கிறது ஒண்ணுதான் உலகம் முழுக்க. அங்க எல்லாத்துலயும் இதே சிசிஎம் ஆட்டோ தான் இருக்கு. ஆனா இந்த பயண நேரம் இருக்குல்ல, இப்ப நாம கடிகாரம் கட்டிட்டு அங்க போய் இறங்கணும்னா நாம அங்க 10 மணிக்கு இறங்கினா அந்த ஊர் ஏர்போர்ட்ல பாத்தீங்கன்னா 8:30 மணின்னு இருக்கும். ஆனா 2 கடிகாரம் கரெக்டா தான் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த 1.5 மணி நேரம் நம்ம டிராவல்ல போயிடுச்சு. இந்த 1.5 மணி நேரம் அப்ப பாருங்க, கடிகாரம் கூட டிராவல்ல மாறுது. அப்ப டிராவலை பத்தி சொல்லக்கூடியதுதான் கடிகாரம். ஆக நாம அந்த ஊருக்கு போனோம்னா 1.5 மணி நேரம் குறைச்சலா இருக்கிறது காரணம் இதே துடிப்புள்ள கடிகாரத்தை அங்க ஒண்ணு வச்சிருக்கான். அவன் அதுல இருந்து வரைய எடுத்திருக்கான். அப்ப காலம் ஒரு ஸ்டார்டிங் டைம் இருக்கு, ஒரு எண்டிங் டைம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். நேரம் துடிப்பு, காலம்ங்கிறது இடத்துக்கு இடம் மாறும். கஷேத்திர காலம் மாறும் எப்பயுமே. துபாய்க்கு போயிட்டா அவன் 0ல ஆரம்பிக்கிறது, எப்போ பொழுது விடியுதோ அதுல 6:30க்குன்னு வச்சுக்கிறான். நாம இங்க எப்ப பொழுது விடியானா பூமி சுத்திக்கிட்டே இருக்கு, அது எப்ப இந்த சூரிய கிரகணம் படுமோ அப்ப அவன் காலையில 6:30ன்னு வச்சிருக்கான். ஆனா துடிப்பு என்னமோ உண்மை. அப்ப நார்மல் லைஃப்ல அப்சல்யூட் டைம் வேர்ல்டு பூரா ஒண்ணுதான். அங்க வியவகார காலம் வேற, இந்தியால வியவகார காலம் வேற. அதை தான் அவங்க எல்லாம் சொல்றாங்க. நம்ம சொல்ற தத்துவத்துல நம்ம உடம்புலயே இருக்கக்கூடிய நிச்சய நேரம் வேற, வெளியில இருக்கக்கூடிய நிச்சய நேரம் வேற. இது ரெண்டையும் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது எப்பயும். இதுவும் தத்துவத்துல மிக துல்லியமாக தெரிவித்திருக்கிறார் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். நீ எந்த நாட்டுக்கு போனாலும் உனக்குள்ள அந்த கடிகாரம் கரெக்டா தானே ஓடும் அப்படிங்கிறாரு. உன் கையில கட்டின கடிகாரம் மாதிரி
உன் உடம்புல ஓடிட்டு இருக்குது அப்படின்னு தான் அவர் சொல்ல வருகிறார். ஆனா நம்ம அங்க போனா மாத்திக்கிறோம். இந்த கடிகாரத்தை நம்ம மாத்தி தான் வச்சுக்கணும். அந்த நாட்டுக்கு போனீங்கன்னா அதே போல நீங்க அமெரிக்காவுக்கு போனீங்கன்னா 10 மணி நேரம் பின்னாடி நேற்றைய டேட்டுக்கு போயிடுவான் அவன். அங்க போனீங்கன்னா நம்ம கடிகாரத்தை 10 மணி நேரம் திருப்பி தான் வச்சுக்கணும். நீங்க கையில கட்டிட்டு போனீங்கன்னா அங்க இருக்கிற கடிகாரம் வேற மாதிரி ஓடிட்டு இருக்கும். இப்படியாகத்தான் உலகத்துல எல்லா இடமும் காலத்தினால் பிளவுபட்டு இருக்கிறதுன்னு தான் சொல்லணும். அது பிளவுன்னு சொல்ல முடியாது, எல்லாம் ஒன்றாக தான் இருக்கிறது. நாம பிரித்து வைத்திருக்கிறோம் நம்ம வசதிக்காக. ஆக தனித்துவமான நேரமும் உள்ளது, அதை தொடர்புபடுத்தி கணக்கிடும் சார்பு நேரமும் உலகத்திலே இருக்கிறது அப்படின்னு தான் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். ஆக நிச்சய நேரம் புறத்தில் உள்ளது. ஜென்ரலா இப்ப உலக வழக்கிலே பாத்தீங்கன்னா நிச்சய நேரம் புறத்திலே உள்ளது, சார்பு நேரம் நம்மிடம் இருக்கிறது. இது ஜெனரல் ரூல். ஆனா மகாவீரர் சொன்ன தத்துவத்தின்படி நிச்சய நேரம் நமக்குள்ள இருக்கு, வியவகார நேரம் வெளியிலே இருக்கிறது. இது ரெண்டும் தான் வித்தியாசம். ஆக பரியாயத்தை வச்சு அவர் கணக்கிட்டு இருந்தாலும் நிச்சய நேரத்தை வச்சுதான் அவர் சொல்றாரு. நாம வெளியில இருக்கிற கணக்கை வச்சு சொல்றோம். ஆக இரண்டு தத்துவத்துக்கும் வித்தியாசம் என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஜென்ரலா இப்ப இருக்கிற விஞ்ஞானிகள் சொல்ற நிச்சய நேரம் வெளியில இருக்கு, வியவகார நேரம் நம்மள்ட்ட இருக்கு. ஆனா மகாவீரர் சொல்ற நிச்சய நேரம் நமக்குள்ளேயே இருக்கு, வியவகார நேரம் வெளியிலே இருக்கிறது தான் வித்தியாசம் ரெண்டுக்கும். ஆக மகாவீரன் நம்மிடமே நிச்சய நேரமாக உள்ள பரமாணுவை அடிப்படையாக வைத்து நமக்கு இயக்கத்தை அவதானித்து இந்த மனித பரியாயத்தை சரியாக வரையறுக்கிறார். அப்ப நம்மளும் நம்மளுடைய ஆயுளை துல்லியமாக வரையறுத்த முடியும் அப்படிங்கிறது தான் அவர் சொல்லக்கூடிய கருத்து. அதுல இருந்து நாம இன்னும் எவ்வளவு நாளைக்கு இருப்போங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வழிமுறையும் அவர் கொடுக்கிறார். அந்த வழியில போனா நம்ம கூட தெரிஞ்சுக்கலாம். திட்டமிடுதல் மிக துல்லியமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் அவர் நமக்கு வழங்கக்கூடிய ஒரு திட்ட கமிஷன் மாதிரி நமக்கு கொடுத்திருக்காரு அந்த விஷயத்துன்னு தான் சொல்லணும். ஆக பயோ கிளாக்கில் உள்ள நிச்சய நேரத்தை உபயோகித்து வியவகார காலத்தில் ஆயுளையும் நம் வருங்கால நிகழ்வுகளையும் கூட நாமே தீர்மானிக்கலாம் என்கிறார் பகவான். இந்த ஆற்றலை நாம் தான் வளர்த்து கொள்ள வேண்டும். அதற்கான வழிமுறையும் நமக்கு வழங்குகிறார். சரி, பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு நம்ம திரும்பி வர்றோம், வீட்டுக்கு வந்துடுறோம். மறுநாள் காலையில பள்ளிக்கூடத்துக்கு கிளம்பி போறோம். நம்ம இது எல்லாமே நம்ம டயத்தை பார்க்குறோம். அப்போ டயத்தில் நம்ம கிளம்பி காலையில போகும்போது நம்ம பசங்களே என்ன பண்ணுவோம், சமயத்தில் லஞ்ச் பாக்ஸை விட்டுருவான் எடுத்துட்டு போறதுக்கு. இப்போ நானே விட்டுருப்பேன், எனக்கு ஞாபகம் இல்லை. அப்போ என் பையன் விட்டான்னா அவன் போயிட்டு கொஞ்சம் தூரத்துல ஞாபகம் வந்து திருப்பி வருவான், வந்து அதை எடுத்துட்டு போவான். திருப்பி வந்து எடுத்துட்டு போனா அந்த பையன் பள்ளிக்கூடத்துக்கு லேட்டாக தான் போவான். அந்த பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டா என்ன ஆக முடியும்? லேட்டு தான் எப்படி இருந்தாலும். ஏன்னா அவன் பின்னாடி திரும்பி வந்து போற நேரம் எதுவுமே எந்த நேரமும் கழித்து கொள்ளாது. ஆக எப்ப பார்த்தாலும் காலம் கடந்து விட்டால் மீட்டு எடுக்கவே முடியாது. இதுதான் உள்ள இருக்கிற கருத்து. நாம ஏதோ ஒரு ஆக்டிவிட்டிஸை செய்யறோம், அப்படியே அதை நிறுத்தி வச்சுட்டு திருப்பி வந்து அந்த ஆக்டிவிட்டிஸை நம்ம ஒரு மணி நேரம் கழிச்சு தொடர்ந்தால் நேரம் பாட்டு ஓடிக்கிட்டு தான் இருக்கும். ஏன்னா அது அப்சல்யூட் டைம், அது நம்மள்ட்ட இருக்கிற டைம் இல்லை. ஆக இதையும் நாம தெரிந்து கொள்ள வேண்டும். காலம் எப்பயுமே ரிவர்ஸ் ஆகாது, முன்னோக்கித்தான் ஓடிக்கொண்டிருக்கும் அப்படிங்கிற உண்மையையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இது குழந்தைங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இந்த நாளைக்கு செஞ்சலாம் நம்ம தடவையே ஒவ்வொரு விஷயத்தையும் தள்ளி போடுறோம்ல, இது எல்லாமே இதனால வந்ததான். ரீவைண்டு பண்ணவே முடியாது அப்படிங்கிற கருத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இதை அவசியமா உங்க குழந்தைங்களுக்கோ, கண்டிப்பா இளைஞர்கள் இது தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுதான் உண்மை. ஆக காலம் அப்படிங்கிறது பின்னோக்கி செல்வது இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். சரி, காட்டு மண்டலத்துக்கு மேலே ஒரு பொருளை நம்ம வைக்கிறோம்னா அது நிற்கும் இல்லைங்களா? நமக்கு தான் தெரியுமே எல்லாருக்குமே. ஸ்பேஸுங்கிறது என்ன? இவர் சொல்ற மகாவீரர் கணக்குப்படி அது ஆகாயம். அப்ப ஸ்பேஸ் காற்று மண்டலத்துக்கு மேலதான் இருக்கா அப்படின்னு கேட்டா இல்லைங்க. காற்று, வேற சில பொருள்கள் எல்லாம் சேர்ந்து தான் இங்கே இருக்கிறது. எதுல? அதே ஸ்பேஸ்ல தான் இங்கேயும் இருக்கு. நம்மளை சுத்தி இருக்கிறதும் ஸ்பேஸ் தான். ஆனா இதுல என்னென்ன இருக்கு? துகள்கள் நிறைய இருக்கு, காற்று இருக்கு, வேறு சில பொருள்களும் இங்கே அடங்கி இருக்கிறது. அது காற்று மண்டலம் அப்படின்னு சொல்றோம். இது பூமியோட ஒட்டிக்கிட்டு இருக்கிறதுனால அது சேர்ந்தே சுத்திக்கிட்டு இருக்கு. பூமி நவுந்தாலும் அதுவும் சேர்ந்தே போகுது. அப்ப ஸ்பேஸ்ல ஒட்டுமொத்தமா எல்லாம் போயிட்டு இருக்கு. நம்ம கற்பனையில கொஞ்சம் யோசிக்கணும். இதை நாம டிராவல் பண்ணிட்டு தான் இருக்கோம். எல்லாரும் இப்ப நம்ம உட்காந்து பேசுறது மாதிரி நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஒண்ணு நம்மளே சுத்திக்கிறோம், நம்ம இன்னொரு பொருளை சுத்தி கொண்டு இருக்கிறோம். இதெல்லாம் கற்பனையில தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்ல, நம்மளோட சேர்ந்த துகள்களையும்
தூசுகளையும் காற்றையும் சேர்த்தே நம்ம சுத்தி கொண்டிருக்கிறோம் அப்படிங்கறத நாம மிக மிக நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த மாதிரி நாம டிராவல் தான் பண்ணிட்டு இருக்கோம். இத்தனை பொருளும் போய் கொண்டிருக்கிறது. இத்தனையுமே ஸ்பேஸ்ல தான் மிதந்து கொண்டிருக்கிறது. நம்மளே மிதந்துட்டு தான் இருக்கோம். நாம ஏதோ ஸ்பேஸ்ல போட்டா மிதக்குதுன்னு நம்ம படிச்சுட்டு இருக்கோம் சயின்ஸ்ல. நாமே மிதந்து கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிற உண்மையை போக போக விஞ்ஞானிகள் நமக்கு தெரிவித்தார்கள். இதெல்லாம் கலீலியோ கண்டுபிடிச்சார். அதன் பிறகு நியூட்டன் வராரு. நியூட்டன் வந்தோன்னா அது மட்டும் இல்ல, இந்த மோஷன்லாம் எப்பயுமே முன்னோக்கி தான் சென்று கொண்டிருக்கிறது அப்படின்னு அவர் சொன்னார். அது மட்டும் இல்லாம எல்லாமே பின்னோக்கி எதுவுமே வர்றதில்ல அப்படிங்கிறதையும் அவர் கண்டுபிடிச்சார். இப்ப காற்று மண்டலத்துல ஒரு பொருளை வைத்தா அங்கேயே தான் நிற்கும். அது மாதிரி நம்மளும் அங்கேயே நிற்கிறதும் செய்யலாம், போகவும் செய்யலாம். ஆனா பூமி இயற்கையிலே ஓடிக்கொண்டிருக்கிறது. நாம அதுல நின்று கொண்டிருக்கிறோம். நீங்க தனியா இதை விட்டு டிட்டாச் பண்ணி வந்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல நீங்க நிக்க முடியும் அப்படின்னு கூட நீங்க நினைக்கலாம். ஒரு பந்து தூக்கி ஸ்பேஸ்ல போட்டா அது அங்கேயே நிற்கும். ஏன்னு சொன்னா அங்க அதுக்கு எடை கிடையாது, இங்கே அதுக்கு வெயிட் இருக்கு. இந்த வெயிட்டுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போதுதான் இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறத ஒரு விஷயம் வருகிறது அங்க. ஆக நமக்கு ஸ்பேஸ்ல இடம் கிடையாது, வெயிட் கிடையாது, இங்க எடை இருக்கிறது அப்படின்னு காரணம் என்னங்கும் போதுதான் இந்த பூமி கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னு வச்சு அதை இழுக்குது அப்படிங்கிறது மாதிரி நாம அடுத்த கட்டத்துல வந்த ஒரு விஞ்ஞானி சொல்றாரு, அவர் ஐசக் நியூட்டன் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். அந்த மாதிரி நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு பொருள் அந்த காற்று மண்டலத்துக்கு வெளியில போனா நின்று கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொன்னா உண்மையிலேயே அந்த பொருள் அங்கே நிற்கவில்லை. அதுதான் உண்மை. அதுவும் நமக்கு கற்பனையில வரல. ஏன்னா நம்மளே ஓடிட்டு இருக்கோம். அப்பனா அதை நம்ம தாண்டியில வந்துடணும். அதையும் நமக்குள்ள டிராவல், அப்ப நம்ம கூட அது டிராவல் பண்ணிட்டு தான் இருக்கு. பூமியோட வேகத்துக்கு நாம ஒரு பந்தை கொண்டு போய் ஏரோப்ளேன்லயோ எதுலயோ ஒன்று போய் நம்ம ஸ்பேஸ்ல விட்டுட்டு வந்துட்டோம்னா அதுவும் நம்மளோட டிராவல் பண்ணிட்டு தான் இருக்கு. இந்த கற்பனையெல்லாம் தெரிஞ்சாதான் திருலோகத்தை பத்தியே நாம தெரிஞ்சு கொள்ள முடியும். இப்ப திருலோக தர்ம தியானம் சொன்னா திருலோகம்னா என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாதான் திருலோக தர்ம தியானத்தை அப்புறமா தியானத்துக்கு போனோம் நம்ம. ஏன்னா 3 உலகத்தையும் சொல்லியிருக்காரு, நம்ம இங்க இருக்கிற உலகத்தையே தெரிஞ்சுக்கல. அப்ப இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாங்க. அப்ப அறிவியல் மிக மிக முக்கியம். அப்ப ஒரு பந்தை நம்ம ஸ்பேஸ்ல போட்டாலும் ஆகாய பிரதேசத்துல போட்டாலும் அதுவும் டிராவல் தாங்க பண்ணிட்டு இருக்கோம், அங்கேயே இருக்க. எங்க எந்த பொருளை நீங்க போட்டாலும் அங்கேயே நிற்கிற மாதிரி தோன்றது நம்மளுடைய பேரலல் ஆக்ஸ் எரர், நம்மளுடைய பார்வையில் இருக்கக்கூடிய தோற்ற பிழை. அது நம்மளோட டிராவல் பண்ணும், இல்லை நம்மளை விட்டு எட்டி டிராவல் பண்ணும், ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கோம். எதுவுமே எங்கேயும் நிற்கிறது மாதிரி தோணும், அவ்வளவுதான். இதுதான் சயின்ஸ்லையும் சொல்றாங்க, மகாவீரரும் அதுதான் சொல்றாரு. இதுல ஒன்றும் மாற்று கருத்தே இருக்க முடியாது. இப்ப நாம ஜிபிஎஸ் சேட்டலைட் மேல விட்டுருக்கோம். இந்த சேட்டலைட்ல தான் இவ்வளவுதான் இயங்கி கொண்டு இருக்கிறது. இப்ப நாம பேசுறது அமெரிக்கால இருக்கிறவங்க கூட கேட்கறாங்கன்னு சொன்னா அந்த சேட்டலைட் பூமியினுடைய வேகத்துக்கு ஓடிக்கொண்டே தான் இருக்கு, பூமிக்கு இணையா. அது எங்கேயோ ஒரு இடத்துல நின்றுட்டு இருந்ததுன்னா நாம சுத்தும் போது நம்ம பேசுறது அங்க போவே போவாது. அப்ப அந்த சேட்டலைட் நமக்கு தலைக்கு மேல நின்று கொண்டிருக்கவில்லை, அதுவும் ஓடிக்கொண்டுதான் இருக்கிறது. ஆக ஜிபிஎஸ் சேட்டலைட் நம்மளோட உடையாந்துகிட்டே இருக்கு தொடர்ந்து. நாம அது துரத்துறோமோ அது நம்மளை துரத்துதோ சேர்ந்து பயணித்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறதான் உண்மை. ஆக காலம் ஏதோ ஒரு வகையிலே ஒன்று சுற்றுகிறது, இல்லாவிட்டால் நகர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஒரு காலத்திலையும் அது பின்னால் செல்வதில்லை, ஃபார்வர்டு மோஷன் மட்டும்தான் அப்படிங்கிறது மிக அவசியமாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ ஃபார்வர்டு மோஷன்லயே நம்ம இருந்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்கா என்ன ஆகும் அப்படிங்கிறது அடுத்த லெவல். அதுவும் இயற்பியல்ல இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா தெர்மோடைனமிக்ஸ் அப்படின்னு ஒரு தனியான ஒரு சப்ஜெக்ட். அதை நீங்க படிச்சீங்கன்னா அதில் நம்ம தெரிந்து கொள்ளலாம். அதை சுருக்கமா உங்களுக்கு சொல்றேன் அடுத்தது. சார் நான் தொடரலாம்ல? ஹலோ, நீங்க தொடருங்க சார். இல்ல ஏன்னா நேரம் வந்து நம்ம நாளைக்கு கூட சொல்லிக்கலாம், இன்னொரு நாளைக்கு. ஏன்னா நான் மட்டும் பேசிட்டே இருப்பேன், எனக்கு ஒன்றும் வேலை இல்லை. இல்லைங்க சார், நீங்க தொடருங்க சார். சரி சார். நிறைய சார் இல்ல நிறைய இல்ல சார், என்கிட்ட கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஓகே, நீங்க தான் நிறைய, ரொம்ப தேங்க்ஸ். இப்ப நாம அடுத்த லெவல் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த தெர்மோடைனமிக்ஸ்ல ஒரு விஞ்ஞானி சொல்றாரு என்ட்ரோபி அப்படின்னு சொல்லி ஒரு விதி இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. அது என்ன சொல்லுதுன்னா எப்ப பார்த்தாலும் காலம் முன்னோக்கி தான் ஓடிக்கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லுது. இப்ப நாம ஒரு சைக்கிள் வாங்கி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி வச்சுங்க, அந்த சைக்கிள் என்ன ஆகும்? இப்போ வாங்கும்போது நல்ல புதுசா தான் இருக்கும். கொஞ்ச நாள் நம்ம உபயோகிக்க
இல்ல அந்த சைக்கிளை சும்மாவே நீங்க வச்சிருந்தாலும் அந்த சைக்கிள் என்ன ஆகும்? ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் அது காயலாம் தான் இல்லையா? அதுக்கப்புறம் அது பீஸ் பீஸா கிடக்கும், உடஞ்சி கிடக்கும். அப்புறம் புது சைக்கிள் தான் நம்ம வாங்கணும். இதெல்லாம் எப்படி நடக்குது? இதெல்லாம் எப்படி நடக்குதுங்கிறது தெர்மோடைனமிக்ஸ் அப்படிங்கிற இயற்பியல்ல இன்னொரு விஞ்ஞானி சொல்லுகிறார். அப்ப இந்த விதி இயற்பாற்றலில் என்ட்ரோபி அப்படின்னு சொல்றாங்க அவங்க. என்ட்ரோபின்னு சொன்னா காலம் முன்னே செல்ல செல்ல ஒவ்வொரு பொருளும் அழிந்து கொண்டுதான் இருக்கும். அது ஆர்டர்ல இருக்கு. சைக்கிளா இருக்கும்போது நம்ம வாங்கும்போது இப்படி இருந்த சைக்கிள் இப்படி இருந்த சைக்கிள் அதுக்கப்புறம் என்ன இப்படி ஆயிடுது. அப்ப காலம் முன்னோக்கி சென்றதுன்னா எல்லா பொருள்களும் முன்னாடி இருந்த மாதிரியே இல்லை. அதுல ஒரு பரியாயம் இருக்கு. இது ஆட்டோமேட்டிக்கா வர்றது. இப்ப நாம பிறந்த போது எப்படி இருந்தோம், இன்னைக்கு எப்படி இருக்கிறோம்? நம்மளும் மாறிக்கொண்டே தான் இருப்போம். யாரோ ஒரு பெண்ணோட வயிற்றுல கருவா இருக்கும்போது ஒரு பிண்டமா வரும்போது ரொம்ப ரொம்ப நுண்ணிய பொருளா இருக்கும். அதன் பிறகு அதுக்கு உயிர் வருது. இன்னைக்கு இவ்வளவு பெருசா உங்களுக்கு முன்னாடி வந்து உட்கார்ந்து பேசி கொண்டு இருக்கிறது. ஆக நாம பிறக்கும் போது எப்படி இருந்தோமோ அந்த ஆர்டர் நாளாவ டிசார்டர் ஆயிக்கொண்டே இருக்கும் அப்படிங்கறதான் விஞ்ஞானி சொல்றார். இப்ப என்ட்ரோபி அப்படின்ற ஒரு தத்துவத்தின் படி பாத்தீங்கன்னா தெர்மோடைனமிக்ஸ்ல என்றைக்கும் ஒன்று சேர்ந்த அணுக்கள் அந்த அணுக்கள் பிரிந்து கொண்டே தான் இருக்கும். உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அடர்த்தி அப்படியே இருந்தாலும் இடையில இடைவெளி அதிகமா போயிட்டே இருக்கும். ஒரு அணுவுக்கும் இன்னொரு அணுவுக்கும் இடைவெளி கூடிக்கொண்டே போகும் அப்படின்னு தான் சொல்றாரு. அதை என்ட்ரோபி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த என்ட்ரோபி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நாளாக சீர்குலைவு வந்து கொண்டிருக்கும் அப்படிங்கிறது தான் விதி. ஏன்னா ஆர்டர் டு டிசார்டர் அப்படின்னு சொல்லுவோம் அந்த என்ட்ரோபியில. இதுல 2 வகை இருக்கு. இந்த ஒரு என்ட்ரோபி அப்படின்னு சொன்னா இது ஹை என்ட்ரோபி அப்படின்னு சொல்றான் அவன். அந்த ஹை என்ட்ரோபியில எப்ப பார்த்தாலும் அது வீணா போயிட்டு தான் இருக்கும். ஒரு பேப்பர் எடுத்து நம்ம ஒரு புதைச்சி வைக்கிறோம். இன்னைக்கு தெரியாம குப்பையில போட்டு உள்ள வச்சு புதைச்சிட்டோம். ரொம்ப நாளாச்சு. ஐயோ அந்த பேப்பரை வீட்டில் காணுமே அப்படின்னு சொல்லி ஒரு 2 வருஷம் கழிச்சு நீங்க நோண்டி பார்த்தீங்கன்னா அந்த பேப்பர் அங்கே இருக்குமா? இருக்கிறது வாய்ப்பே இல்லை. அது மக்கி போய் பீஸ் பீஸா அங்கதான் இருக்கும் அந்த பேப்பரு. ஆனா பேப்பர் ரூபத்துல இருக்காது. அந்த பேப்பர் டிசார்டர் ஆகி பீஸ் பீஸா கிடக்கும். மண்ணோட மண்ணா இருக்கும். அப்ப மண்ணா போனது எல்லாமே என்னைக்கோ ஆர்டரா இருக்கிறதா இன்னைக்கு டிசார்டரா வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் விஞ்ஞானி நமக்கு சொல்றாரு. அந்த என்ட்ரோபி தத்துவத்தின் அடிப்படையில பார்க்கும்போது எந்த பொருளாக இருந்தாலும் காலம் முன்னோக்கி செல்லும் போது ஆர்டர்ல இருந்து டிசார்டராக மாறும் அப்படிங்கிறது அவர் சொல்ற விதி. அது 2வது விதி இயற்பியலை பொறுத்த வரைக்கும். அதே போல ஒரு ஆகாய பிரதேசத்துல எந்த ஒரு பொருள் நீங்க வைத்திருந்தாலும் அந்த பொருள் எல்லாமே ஆர்டர்ல இருந்து அதனுடைய அரேஞ்ச்மெண்ட்ஸ் குலைந்து கொண்டே போகும். அது டிசார்டராகத்தான் ஆகும் அப்படிங்கிறதான் அந்த விதி சொல்கிறது. அதைத்தான் ஆர்டர் டு டிசார்டர் அப்படிங்கிறது தான் என்ட்ரோபி, ஹை என்ட்ரோபி அப்படின்னு அவரு ஒரு பெயரை கொடுத்து ஒரு விஷயத்தை வச்சிருக்கிறாரு. அப்படியே இந்த பக்கம் நம்ம வந்தோம்னா மகாவீரர் என்ன சொல்றாரு? அத நிலையாமை சிந்தனை அப்படிங்கிறாரு, அனித்திய பாவனை அப்படிங்கிறாரு. அந்த விஞ்ஞானி இப்பதான் சொல்றாரு. அத 2600 வருஷத்துக்கு முன்னே அந்த தெர்மோடைனமிக்ஸ்ல இருக்கிற ஹை என்ட்ரோபியா அப்பயே சொல்லிட்டு போயிட்டாரு நிலையாமை அப்படின்னு. இது எல்லா பொருள்களுக்கும் பொதுவான ஒரு விதியாக கூறுகிறார் மகாவீரர். ஒரு நாள் எல்லாமே அழிஞ்சுதான் போகும். இது நிலையில்லாத உலகம், காலம் முன்னேறி கொண்டேதான் போகும் அப்படிங்கிற உண்மையை சொல்றாரு. அந்த இடத்துல காலத்தை வச்சு நம்ம பார்த்தா காலம் பின்னாடி போவே போவாது, எப்ப பார்த்தாலும் முன்னாடி தான் போகும் அப்படிங்கிற உண்மையை நாம் தெரிந்து கொள்ளணுங்கிறதுக்கு தான் நிலையாமை சிந்தனையை நம்ம வழங்கியிருக்கிறார். நம்ம டிஜெக்டா உட்காரணுங்கிறதுக்காக அவர் சொல்லலை. எல்லாருமே தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. அதை அவர் சொன்னது விஞ்ஞான ரீதியாக சொல்லுகிறார். உனக்கு ரீவைண்ட் பண்ண முடியாது காலத்தை, அதன் கூட ஓடிக்கொண்டே இரு. அப்பயும் டிசார்டர் ஆயிட்டு தான் இருக்கும் உடம்போ நீ வச்சிருக்க பொருளோ, அதுக்கு தகுந்தா போல நீங்க திட்டமிட்டு வாழ் அப்படிங்கிறதான் அவர் சொல்லி கொடுக்குறாரு. ஆக இந்த நிலையாமை சிந்தனை கூட அப்பயே ஆர்டர் டு டிசார்டர் ஹை என்ட்ரோபியை தான் அவர் அப்பயே சொல்லியிருக்கிறார். அந்த மாதிரி பேரெல்லாம் அவர் கொடுக்கல. இன்னைக்கு நம்ம படிக்கும் போது என்னடான்னு புரியுது, அவ்வளவுதான். அவர் தத்துவத்துல இதே தான் வந்திருக்கிறது. அவரும் தெர்மோடைனமிக்ஸ் தான் சொல்றாரு, அவரும் என்ட்ரோபி தான் சொல்றாரு. இத ருடால்ஃப் காலசிஸ் அப்படிங்கிறதான் கண்டுபிடிச்சாரு. அவர் ஒருவேளை இவர் இதை படிச்சாரா இல்ல இவராக்கா தோணுச்சா? அப்ப மனிதனுக்கு எல்லாருக்குமே உள்ள ஞானம் இருக்கிறது. அப்ப யார் யாரெல்லாம் எந்த நேரத்துல அதை வெளிப்படுத்துகிறார்களோ அது யாரோ ஒரு அப்சல்யூட் ஞானத்தோட நாம ரிலேட் பண்றோம். இப்ப நாம மகாவீரருடைய ஞானத்தின் வழியே இந்த விஞ்ஞானி என்ன கூறுகிறார் அப்படிங்கிறத நாம ரிலேட்டிவ் பண்ணி பார்க்கிறோம். ஆக உலகத்துல எல்லாமே ரிலேஷன்ல தான் ஓடிக்கொண்டு இருக்கிறது.
அப்சல்யூட்டை நம்ம பிடிச்சிட்டோம்னா நோ ரிலேஷன். அது வரைக்கும் நாம இப்படியே ரிலேஷன்ல தான் ஓட்டி கொண்டு இருக்க வேண்டியம்னா அப்படிங்கிறதான் சொல்ல வருகிறார். ஆக விஞ்ஞானிகள் எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, அண்ட சராசரமும் ஒரு காலத்துல ஒன்னாதான் இருந்தது, அது அத்தனையும் ஆர்டர்ல இருந்து டிசார்டர் ஆகி இத்தனை பொருள்களாக வெளியிலே தெரிகிறது அப்படின்னு தான் அவர்கள் எல்லாமே சொல்றாங்க. அன்னைக்கு ஒன்னா இருந்தது, கைக்குள்ள அடக்கக்கூடிய அளவுல தான் எல்லாமே இருந்தது, அத்தனையும் இன்னைக்கு டிசார்டர் ஆகியிருக்கு அப்படிங்கிறதான் அவர்கள் சொல்லுகிறார்கள். இந்த தத்துவத்தை நம்ம பார்க்கும்போது அண்டம், பேரண்டம், கோள்கள் எல்லாமே ரொம்பவும் சின்ன ஒரு பொருளாக இருந்திருக்கிறது. அது எப்ப சின்ன பொருளாக இருந்து அதுல இருந்து ஹை என்ட்ரோபில வரும்போது தான் பீஸ் பீஸா உடஞ்சி இத்தனை விஷயமும் நடந்திருக்கு. சோலார் ஃபேமிலி வந்திருக்கு, நாம பிறந்திருக்கோம், இத்தனையும் நடந்து கொண்டே இருப்பது அந்த ஹை என்ட்ரோபியில தான் அப்படிங்கறத அவர் சொல்றார். அதே தான் மகாவீரர் அந்த பக்கம் சொல்லும் போது என்ன சொல்றாரு, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை பொருள்களும் என்னைக்கும் அப்படியே இருக்காது, மாறிக்கொண்டேதான் இருக்கும் அப்படிங்கிற அந்த மாறாத தத்துவம், அதுதான் நிரந்தரம். எப்படின்னு கேட்டா மாறிக்கொண்டே இருப்பதுதான் இந்த உலகம், அதுதான் நிலையாமை அப்படின்னு அவர் சொல்லுகிறார். அப்படிதான் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆக இந்த யூனிவர்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஆர்டர் டு டிசார்டர் தான், இதுல இருந்து அதுக்கு மாறிக்கொண்டுதான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்வோம். அடுத்த கட்டமா நம்ம போகும்போது ஐன்ஸ்டீனோட ரிலேட்டிவ் தியரியை நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, இதோட நம்ம முடித்துக்கொள்ளலாம். ரொம்ப தேங்க்ஸ்.